ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவாலுவேஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய டைனோசர் டீம் பண்ண போகிறோம். ஓகேவா, இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாமா? நண்பர்களே, பல வருஷமாக முக்கி கஷ்டப்பட்டு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் நண்பர்களை அடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 500 சப்ஸ்கிரைபராக எப்படியும் அடிக்கணுங்கிற ஒரு வெறி, அவ்வளோதான். எப்படியாவது அடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம முன்னேறி செல்வோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறோம் நண்பர்களே. வீடு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் பண்ண போகிறோம். நம்ம டைனோசர் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் தேவையான எல்லா ரிசோர்ஸையும் இந்த வீடியோவில் எடுத்து வைப்போம். ஓகே நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஓகேவா, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கெல்லாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்டி நம்ம நார்கோட்டிக்னு ஒன்று செய்ய போகிறோம் நண்பர்களே. நார்கோட்டிக் என்னதுன்னா மயக்க மருந்து மாதிரி. அதை வச்சு நம்ம நிறையா செய்யலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா ட்ரக்கு, இதுதான் நார்கோட்டிக்கு. இதை வச்சா நம்ம இனி வந்து டேம் பண்ண போகிற கொஞ்சம் கொஞ்சம் டைனோசர், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மீடியமாக இருக்கிற டைனோசர்லாம் இதை வச்சா டேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பவராக இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் மயக்கம் போட வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த நார்கோட்டிக்கை வந்து அம்பில் தடவணும். அதுக்கு ஒரு தனியாக ஒரு அம்பு உண்டுங்க நண்பர்களே. அதை வேறு நான் வந்து அன்லாக் பண்ணணும். ஏரோன்னு நினைக்கிறேன், நார்கோட்டிக் ஏரோ என்னது தெரிலையே. ட்ராங்க்யூ ஏரோ, ட்ராங்க்யூ ஏரோ அது பேர். எங்கடா இருக்குது? ஏய், இந்த இருக்குது பாருங்க. அவ்வளோதான், அன்லாக் பண்ணியாச்சு நண்பர்களே. இனி நம்ம எப்பவும் போல் அம்பில் போட்டு சுடுற மாதிரியே சுடலாம். அதுக்கு முதல்ல நமக்கு நார்கோட்டிக் வேணும். அதுக்கு பெரிஸ் நிறையா தேவைப்படுது. பெரிஸை வந்து இந்த ஆமைப்பையில் வச்சா நண்பர்களே கலெக்ட் பண்ண போகிறோம். நிறையா பெரிஸ் எடுக்கிறான், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இந்த ஆமைப்பையில் வச்சே கலெக்ட் பண்ணுவோம். டேய், அதை தான் நண்பர்களே போன வீடியோவில் இவனை டேம் பண்ணி வச்சேன். இவன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பான். நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா தண்ணிக்குள்ளேயும் கொஞ்சம் அடி தாங்குவான். நல்லா எந்த அனிமல்ஸ்ட்டையும் அடி தாங்குவான். டக்குன்னு இவனை வந்து நம்ம இடத்துக்கு திடீர்னு ஏதாவது கேப்டர் வந்துட்டா இவனை வந்து முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்து அடிச்சிடலாம், இல்லை போட்டு அவனை. அதனால் இவன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். கொஞ்சம் நேரம் கலெக்ட் பண்ண பிறகு கொஞ்சம் கிடச்சிருக்கு நண்பர்கள், கொஞ்சம் ரிசோர்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது 100 நார்கோபெரிஸ் கிடச்சிருக்கு. இந்த நார்கோபெரிஸ் எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். ஒரு இதுக்கு 5 தேவைப்படுது. மிஞ்சி மிஞ்சி போனால் இதில் ஒரு 50 வேணால் செய்யலாம், 50 வேணால் செய்யலாம். அதனால் ரொம்ப டைம் ஆகும் நண்பர்களே. ஒரு இதுக்கு 30 செகண்டாக எவ்வளோ, 10 செகண்டுனாலே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி, ரைட், நம்ம வந்து அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம். இன்னும் இந்த கெட்டுப்போன மீட் நிறையா தேவைப்படுது நண்பர்களே. நார்கோ பெரிஸ் கூட இந்த கெட்டுப்போன மீட்டையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரக்கான இது கிடைக்கும். ஓகே, இது நம்ம ரூடு வந்து ஹெர்பிவரஸ்னு மறந்து போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஓகே, கெட்டுப்போன மீட்டில் எடுத்தாச்சு. இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் டேம் பண்ண போகிறேன் நண்பர்களே. ஒன் டைம் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா இந்த அனிமலை தான் டேம் பண்ண போகிறோம். இவன் பேர் வந்து லிஸ்ட்ரோசாரஸாம். ஓகே, இவன் வந்து என்ன பண்ணுவான்னு நான் சொல்கிறேன். இவனை அதுக்குள்ளே நான் அப்படியே மெதுவாக டேம் பண்ணிடுறேன். 2 பேரும் டேம் பண்ண போகிறேன். அப்படி கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. கடைசியில் முடிய போகும்போது உங்களுக்காக கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, ரைட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு முடிய போகுது நண்பர்களே. ஒருத்தனை டேம் பண்ணி முடிக்க போகிறோம். அவ்வளோதான், இவனை டேம் பண்ணியாச்சு. டேய் நின்றா, இவன் வேறு ஒருத்தன் தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் கையில். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நான் நினச்சேன் கொஞ்சம் குட்டியாக இருக்கானான்னு பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கான் நண்பர்களே. ஏங்கப்பா, நான் நினச்சேன் குட்டியாக இருப்பான். ஏன்னா நமக்கு இங்கே பாருங்க எப்படி குட்டியாக தெரியுது, ஆனால் அந்த சைஸில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது. ரைட்டு. டேய், இவன் வேறு என்ன விசில் ஆன் பண்ணுறதுக்குள்ளே இவன் வந்துட்டான் பாருங்க நண்பர்களே, டிலோபிசாரஸ். இவனை முடிச்சு விட்ருவோம். நல்ல வேலை நம்மளை வந்து அட்டாக் பண்ணல. அவன் வேற ஒருத்தனை அடிச்சிட்டு இருந்ததுனால. ஏய், யாரா பின்னாடி, யாரா வந்தது? டேய், நான் என்ன அவனுக்கு பண்ணேன் பாவி? திடீர்னு எங்கேருந்தோ வந்து சட்டுன்னு அடிக்கிறான் அவன். துப்புற நீ கெட்டப்பாயா சார். ஓகே, ரைட்டு, போட தள்ளிட்டவன நண்பர்களே அவனையும். இப்போ இன்னும் ஒரு லிஸ்டோசாரஸ் இருக்கான், அவனையும் டேம் பண்ணணும். எங்கடா போன லிஸ்டோ? இந்த இருக்கான் பாருங்க, இந்த டைம் காமிச்சிருச்சு. இன்னும் ஒரு வாட்டி லைட்டாக ஃபுட்டு கொடுத்தோம்னா டைம் ஆகிடுவான். ரைட்டு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படியே டேம் பண்ணிட்டு போயிடும், அவ்வளோதானே. ஜெல்லி ஃபிஷ்ஷெல்லாம் டேம் பண்ண முடியுமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அப்படி முடிஞ்சிச்சுன்னா நம்ம டேம் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதானே. எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு மாதிரி அடிக்குது நண்பர்களே, ஓவராக எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுக்குது. அதை டேம் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில். முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் சொல்லுங்கள். ரைட்டு, இப்போ இந்த லிஸ்ட்டோ போய் சீக்கிரம் சாப்பாடு கேடுறா. டேய், சாப்பாடு கேடு. டேய் சீக்கிரம்டா. அவ்வளோதான் நண்பர்களே, டேம் பண்ணியாச்சு. இவனை இனி வீட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சு. இவன் எதுக்குடா யூஸ் ஆவான்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு மட்டும் தனியாக ஒரு பெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு நண்பர்களே. அதை நீங்கள் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனால் பக்கத்தில் உள்ள டைனோசர்ஸுக்கும் லாபம், அதாவது எக்ஸ்பி கூடும்.
அதனால தான் லெவலை சும்மாவே கூட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைனோசரை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நிறுத்தி வைங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் 2 பேர் இருக்கும். டபுள் பூஸ்டப் ஆகும். இனி அவனுங்க பாருங்கள் லெவல் அப் மட்டும் எப்படி சடார்னு ஒரு 100வது லெவலுக்கு கொண்டு போயிடணும் நண்பர்களே எல்லா அனிமலையும் எப்படியாவது. அப்போ தான் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். ரைட்டு, நமக்கு வந்து கார்போனியம் அது 100வது லெவலுங்கிற கஷ்டம் தான். இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் வச்சுருக்கிறது சாதாரணது தான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலங்காத்தாலேயே எந்திரிச்சு தேட போயிட்டேன் நண்பர்களே அடுத்த ஒருத்தனை. யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு. ட்ரைக் எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக தான் நண்பர்களே அடுத்த வீடியோவுக்கு. அதனால் அவனை தான் போய் பிடிக்க போகிறோம். டேய் வந்துட்டேன்டா ட்ரைக்கு, இங்கே வாடா. டேய் மண்டையா இங்கே வா. உடனே தான் இன்றைக்கி வீட்டுக்கு பிடிச்சிட்டு போய் நான் நமக்கு வந்து நிறைய இது தேவைப்படுது நண்பர்களே டாட்சி. என்னால் பிக்காக்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியல, கடுப்பாகுது. இன்னும் அடுத்த வீடியோவில் நிறைய அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. அதனால தான் டேய் வாடா, நீங்கள் வாடா, இங்கே வாடா மண்டையா. அங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க ட்ரைக்கு. அவ்வளோதான் மயக்கம் போட்டுருவான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போது அவ்வளோதான் மயக்கம் போட்டான் மண்டையன். டேய் வா வா இங்கிட்டு வா. அதுக்கடுத்து நிறைய டேஞ்சரஸ் டைனோலாம் இருக்குது. ஒரு இடத்த பார்த்தேன் நண்பர்களே, ஒரு பர்ஷூட்டில் வந்து அது என்னது நாலேஜ் ஆஃப் ஃபோரபியர்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு இதை எடுக்க போகும்போது பார்த்தேன். ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்க போகும்போது அந்த இடத்துல நிறைய டேஞ்சரஸான டைமெல்லாம் இருந்துச்சு. அது ஒன்று கொன்று கூட செஞ்சேன். அது பேர் பேரியானிக்ஸ்னு இருந்துச்சு. அது என்ன செய்யுங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. பேரியானிக்ஸுங்கிறது அதுக்கடுத்து இன்னொன்று ஏதோ விஷத்தை துப்பிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்சி. இந்த டைனோசர் வந்து நல்லா டாப்பர். இது வந்து அடித்தா டாப்பர் வந்து பயங்கரமாக யாரும் இது வந்து அடித்தா நம்மளை. அதனால் இதையும் நான் டேம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு இந்த டைனோ. இதை நான் வந்து எல்லாத்தையுமே 2 இனி டேம் பண்ணணும் நண்பர்களே. தனித்தனியாக டேம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாவம்ல தனியாக நிற்கும்ல, அதனால தான். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பயல்களும் டேம் ஆகட்டும். பொறுமையாக டேம் ஆகி முடிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவன் அதுக்குள்ளே பாதி டேம் ஆகிட்டான் நண்பர்களே. பரவாயில்ல, கொஞ்சம் தான் இன்னும். ஆனால் அவனுடைய அன்கான்ஷியஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நான் செத்து போயிட்டேன் நண்பர்களே. ஆனால் நான் ஃபைபர் கலெக்ட் பண்ணும்போதே மண்டக்கசாயம் டேம் ஆகிட்டான். அதனால் எடுக்க முடியலை. பரவாயில்ல, ட்ரைக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் டைம் ஆவான். அவனை நான் எடுத்து உங்களுக்கு மறக்காமல் போடுறேன். இவன் வந்து பார்த்திங்களா மண்டையே ஷீல்டு மாதிரி இருக்குது நண்பர்களே. உடம்பு ஃபுல்லாக ஷீல்டு மாதிரி இருக்குது. அதான் முட்டினோடனே மயக்கம் வருது. ஓகே, இங்கே நின்றா வேறு எங்கேயும் பேராடா. நிறைய டேஞ்சரஸான டைமண்ட் இந்த ஏரியா பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது டைனோசரு. ஓகே, கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இவனும் டேமாகி முடிக்க போகிறான் நண்பர்களே. ட்ரைக்கும் கடைசி பைட்டுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை நண்பர்களே, இன்னும் ஒரு பைட் இருக்குது. சூப்பரு 99.0 வந்து நிற்கி. சரி, நல்லா கலர் இருக்கான் போதுங்க, சிவப்பு கலரில் இருக்கான். அப்புறம் என்னடா இன்ட்ரோவில் வேறு கலர் இருந்தோம்னா ஒரு சின்ன வேலையை பார்த்து விட்டேன். அதான் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் என்ன பண்ணி விட்டேன்னு. ஓகே, இப்போ வந்து டைம் ஆகட்டும். இந்த 21வது லெவல் நண்பர்களே. 675 ஹெச்பி வச்சுருக்கான். சூப்பரு. இப்போ வந்து மேலே சேடில் போட்டுற வேண்டியதான். முதல்ல அதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போவான் நண்பர்களே. அதுக்கடுத்து அவனுங்க அங்கே போய் சேடில் போடலாம். நண்பர்களே வந்தாச்சு வீட்டுக்கு. ட்ரைக்ரோடாப்ஸை கூப்பிட்டு என்னது ட்ரைக்ரோட்ராப்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இவனுடைய ஸ்பெஷல் அட்டாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு வந்து ஷேடில் போட்டு மேலே ஏறியாச்சா. இவனுடைய ஸ்பெஷல் அட்டாக்கில் வந்து சொல்கிறேன். அது வந்து நல்லா இவன் வந்து நிறையா இது டேட்ச் கலெக்ட் பண்ணுவான். மொதல் விஷயம் பார்த்தீங்களா 23 ஒரு லைட்டாக ஒரு மரத்தை தொட தான் செஞ்சால் அதுக்கு மரமே விழுந்துருச்சா. இவன் வந்து ஒரு லைட்டாக அவங்க சொல்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் 2 ஸ்வீப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பூஸ்ட்டை போட்டு ஓடுவான். அப்போது நீங்கள் முன்னாடி உள்ள எந்த மரமுமே இருக்க முடியாது. நான் டக்குன்னு லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. நிறையா இது கிடச்சிது டேட்சி. சூப்பரு, நமக்கு தேவையானது. ஆனால் ஸ்டாமினா குறைஞ்சிரும், அது வேறு விஷயம். இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா டேட்சி கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்தீங்களா இதுக்கே ஒரு 100 டேட்சி கிட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ டைம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 டேட்சி கிட்ட வந்துடும் போல். சரி ரைட்டு, இந்த இடத்துல போடுறதுக்கு பதிலாக ஃபாரஸ்ட்டில் போய் போகலாம் நண்பர்களே. இப்போதைக்கு இந்த ட்ரைக்ரோட்ராப்ஸ் வச்சு பார்த்தாச்சு. சூப்பரு. இன்னும் நமக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம முடிப்போம். இதை முடிச்சுட்டு ஒரு சின்ன பர்ஷூட்டை முடிச்சிடுவோம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு ஃபுல்லாகவே டேமிங்னே போயிடுச்சு, டேமிங்கே வேலைன்னு. இன்றைக்கி ஒரு பர்ஷூட்டை முடிச்சிடுவோம். ரைட்டு. டேய் தள்ளி நிறுத்திடுவோம் நண்பர்களே. ஏன்னா இவன் மட்டும் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு டேம் பண்ணியிருக்கோம். அதனால் எவனும் வந்து போட்டிக்கிட்டு தள்ளிடக்கூடாதுல, அதான். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கோம். அடுத்த நாள் ஆகிடுச்சி. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ஷூட்டை முடிக்க போகிறோம். கேவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேவை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமெலாம் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் அந்த கேவோடைய என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போனாலே போதும். கேவுக்குள்ளே போனீங்கன்னா லெவல் 40க்கு மேலே இருங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா டேஞ்சரான நண்பர்களே கேவு. ஓகே, கிரெடிட்ஸில் எழுதி இருந்துச்சு, நான் வாசிக்கிட்டு தான் இருந்தேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்துரும் ஓகே, லெவலப் பண்ணி விட்ருவோமா இந்த அனிமலை. ஸ்டாமினா ராப்டருக்கு ஸ்டாமினா போட்டு விட்டாச்சு நண்பர்களே. ஏன்னா ஸ்டாமினா தான் சட்டுன்னு குறைஞ்சிருது. எல்லா டைனோக்குமே நமக்கு இப்போதைக்கு இந்த இது
டென்ஷனாக இருக்கிறது ஸ்டாமினா தான். ட்ரைக்குக்கு ஸ்டாமினா கம்மியாகுது, இதுக்கு ஸ்டாமினா கம்மியாகுது. கார்போனியம்க்கு மட்டும்தான் ஏதோ, மிச்சப்படி சேடல் போட்ட எல்லா இச்சிட்டிசாரஸ்க்கு மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே. ஏன்னா இச்சிட்டிசாரஸ் வந்து கடல்லே வாழ்கிறதுனால 380 கிட்ட இருக்குது ஸ்டாமினா. நான் போட்டுவிட்டேன் ஒரு 2-3 லெவலு. ஒரு லெவல் போட்டால் 85 ஸ்டாமினா கூடிச்சு ஒரு லெவல் போட்டதுக்கே. ரைட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஆர்க்கை டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அது எப்படி தெரியுமா நண்பர்களே, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து கூகுளில் போய் அடிங்க, அது வந்து ப்ளே ஸ்டோர் லிங்க் தரும். கன்ஃபார்ம் ப்ளே ஸ்டோர் லிங்க் தரும். சும்மா ப்ளே ஸ்டோர்னு இருக்கும். நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் அடித்து பார்த்தோம்னா வராது ஆர்க்கு. ஆனால் ப்ளே ஸ்டோர் லிங்க் தரும் கூகுளில். நீங்கள் அதை வச்சே போயிடலாம். இல்லைனா சொல்லுங்கள், நான் வேணால் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுதேன் அந்த ப்ளே ஸ்டோர் அந்த லிங்க்கை. அதெல்லாம் ஒன்றும் வைரஸ்லாம் எதுவும் இருக்காது, பயப்பட வேண்டாம். ஓகேவா? ரைட்டு. நான் வேணால் போட்டு விடுதேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணுங்கிறவங்க போய் பழைய ஆர்க்கு தான் இருக்குது. புது ஆர்க் அல்டிமேட் வந்து என் மொபைலுக்கு வந்து செட் ஆகலை நண்பர்களே. இதுக்கே எப்படி ஸ்டக் ஆகுது பார்த்தீங்களா? அதெல்லாம் சோலி முடிஞ்சிடும் போல். சரி பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டு போடுறேன். ஓகேவா? ரைட்டா? இது வந்து ரொம்ப ஸ்டக் ஆகாது. ஆஃப்லைனில் விளையாண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டக்கு கம்மியாக தான் ஆகும். நான் ஆன்லைனில் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். மட்டும் இல்லை, ரிசொல்யூஷன் வந்து நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சமாக இருக்கணும். ரிசொல்யூஷன் லோவில் வச்சிங்க விளையாடுங்க வேணா முடிஞ்சால். ஆனால் வீடியோ இந்த கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, ஸ்டக் ஆகாது. அது வரைக்கும் சந்தோஷம். ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. நான் வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போய் உள்ளே போனேன் நண்பர்களே, கேவுக்குள்ளே. அதை வந்து காட்டல. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் எதுக்கு தேவையில்லாமல் வம்புன்னு. ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரைக்கு சொன்னேன்னா, அவன் ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஒரு கேஷ்லோசாரஸ்னு ஒரு ஒரு உண்டு தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லை. அவன் அந்த பீவர் டேம் கட்டி வச்சிருப்பான் தெரியுமா? அங்கே போய் லூட் அடிச்சிட்டு இருந்தேன். தண்ணிக்குள்ளே போயிட்டான் நம்மளுடைய ட்ரைக்ரோட்ராப்ஸு சிவப்பு கலரு. பிறகு அங்கே போய் மூச்சு விடாமல் செத்து போயிட்டான். சரி பரவாயில்ல, அது அவன் நேரமாகிடுச்சு போல். சரி பாவம் அவன். ஓகே, இதுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு போங்க நண்பர்களே. கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இவனை டைம் பண்ணிட்டேன் கஷ்டப்பட்டு. ஓகே ரைட்டு. பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது IH Gaming.